NCS Tamil BGM. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ நம்ம வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்ரஸ் தான் நம்ம வீடியோ பண்ணலாம் வந்திருக்கோம். எல்எஸ் ராயல் கேட்ரஸ். இவங்க வந்து ஃபுல்லாக வந்து பர்த்டே பார்ட்டிஸ், இந்த மேரேஜ் எல்லாமே வந்து கேட்ரிங் எடுத்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமாக வந்து என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ கேட்ரஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஹோம் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா 24x7, அதாவது 30 டேஸ்க்கு வந்து, அதாவது உங்களுக்கு வீட்லேயே வந்து இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த வீட்டில் சமைச்சு டெலிவரி பண்ணுவாங்கல்ல, ஹோம் ஃபுட்ஸ் வந்து டெலிவரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்லேயே லஞ்ச் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 rupees வந்து அவங்க சொல்கிறாங்க. வெஜ் நான்வெஜ் வந்து ரெண்டுமே இருக்குது. இப்போதைக்கு வந்து அவங்க நார்மலான பார்சலில் தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் ஃபியூச்சரில் வந்து அவங்க 3 வேலையும் பண்ணும்போது அவங்க கேரியர்லையும் வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இவங்களோட அந்த கேட்ரஸ் அண்ட் அந்த ஹோம் ஃபுட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம அவங்க டேக் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம எல்எஸ் ராயல் கேட்டரிங் நம்ம வந்து ஃபங்க்ஷன்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த நிச்சயதார்த்தம், பர்த்டே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தா புதுசாக ஹோம் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிஜி ஆஃபீஸ்க்கு அப்புறம் இந்த வயசானவங்களுக்குலாம் நம்ம எடுத்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹோம் ஃபுட்டாக வீட்டில் செய்கிற மாதிரி தான் ப்ரோ. இப்போ நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இப்போ ஒரு மீல்ஸ்லாம் வந்து வந்தா சாம்பார், ரசம், மோர், கூட்டு பொரியல், அப்பளம், ஊறுகாய், அந்த மாதிரி வெஜ் மீல்ஸ் வந்துடும் ப்ரோ. இப்போ வந்து அதை பார்த்துட்டு நம்ம வெஜ் மீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், வெரைட்டி ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெஜ் மீல்ஸ்னா அதுதான் ப்ரோ. இப்போ சாம்பார் மீல்ஸ் வந்துடும். சாம்பார், தயிர், வத்தக்குழம்பு, மோர், அப்பளம், கூட்டு பொரியல், ஒரு ஊறுகாய், அது வந்துடும் வெஜ் மீல்ஸ்னா. இப்போ நான்வெஜ் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து மீன் குழம்பு, முட்டை, அது ரசம், மோர், அது அப்படி வந்து அது கவர் ஆகிடும் ப்ரோ. வந்து ப்ரோ இப்போ மீல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 rupees ப்ரோ. வந்து 70 ஒரு வேலைக்கு? ஆமாம், ஒரு வேலைக்கு லஞ்சு மட்டும் 70 rupees ப்ரோ. இப்போ நம்மளோட இது ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 27 days ஆர்டர் கொடுத்தா போதும், 3 days உங்களுக்கு மீல்ஸ் அங்கே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. ஸோ இப்போ வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸு, புளி சாதம், ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. இல்லை ப்ரோ, நம்மளே டெலிவரி பண்ணுறோம் ப்ரோ. நீங்கள் சொல்லி பண்ணுறோம் ப்ரோ. டுவர்ட்ஸ் நம்ம ஓஎம்ஆர், ஈசிஆர், ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் இப்போ வேளச்சேரி, ஸோ அங்கேயும் நம்ம பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கோம். பொல்லாவரம் அந்த சரௌண்டிங்லாம் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கோம். வந்து பேக்கேஜ் தான் இப்போ அதை 1 month இருக்கும் ப்ரோ. அதே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. அது சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு 3 days மீல்ஸ் ஃப்ரீயாக வரும் சொன்னேன் இல்லையா, அது உங்களுக்கு இந்த பேக்கேஜ் ரொம்ப யூஸ் ஆகும் ப்ரோ உங்களுக்கு. இப்போ நம்ம லஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் வந்து டிஃபனும் இதுவும் நம்ம ஆட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. டின்னரும் லஞ்ச் மட்டும் தான். ஆமாம். ஓகே, இது ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ப்ரோ? ப்ரோ இது ஆரம்பிச்சு ஒரு 6 to 7 months கிட்ட ஆகுது ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் கேட்ரஸ் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் எப்படி பண்ணுவீங்க? ஸோ கேட்ரஸ் தனியாக நமக்கு மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம தனியாக வீட்டில் செய்கிறதுக்குன்னு நான் வந்து மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் ப்ரோ இது செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம், வீடு செய்ய தனியாக ஆள் இருக்காங்க, நம்ம கேட்டரிங் தனியாக ஆள் இருக்காங்க. ஓகே, பார்சல்லாம் எப்படி ப்ரோ பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி பண்ணுறீங்க ப்ரோ? இப்போதைக்கு நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்ம வாழையில வச்சு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. வந்து இப்போ நம்ம லஞ்ச் மட்டும்னால வந்து இலையில கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்ம வந்து இப்போ அந்த டின்னரோ டிஃபனோ பிளான் பண்ணும்போது நம்ம வந்து அந்த கேரியரில் கட்டி கொடுத்துருவோம் ப்ரோ. கேரியரில் கட்டி கொடுத்துருவோம். ஹோம் டெலிவரி பண்ணால் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? கட்டுப்படி ஆகும் ப்ரோ. ஒரு எனக்கு வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து மக்கள் கொடுக்கணுன்ற ஒரு இது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த ப்ரைஸில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ப்ரோ. ஒரு 70 rupees உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? 70 rupees வந்து ரொம்ப பெருசாக கட்டுப்படி ஆகுதுன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் குறைஞ்ச லாபம் தான் எனக்கு வந்து. பட் அது நம்ம குவான்டிட்டி ஜாஸ்தியாக போகும்போது மினிமம் ப்ரைஸில் தான் நமக்கு அது போகுது. இருந்தாலும் சரி, மக்களுக்கு நம்ம எதாவது செய்யணும், ஜென்யூனாக செய்யணுன்றதுக்கோசரம் நான் 70 rupees எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். டெலிவரி நானே கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா டெலிவரின்னு பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் நிறைய பேர் போடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணுவீங்க? இல்லை ப்ரோ, நம்ம இதுலேயே நம்ம கொடுத்துருவோம் ப்ரோ. நான் பெட்ரோல் கன்வென்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் உங்களுக்கு 70 rupeesக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுவீங்க. ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கிறவங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்லுன்னா ஹைஜீனிக்காக இருக்கும். அவங்க நிறைய பேருக்கு ஒத்துக்காது. பட் நம்ம அப்படி கிடையாது. வீட்டில் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஹைஜீனிக்காக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நாங்களும் செஞ்சு தர போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஹெல்த்லேயே எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. வீட்டு சாப்பாடு நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வீட்டில் எப்படி 3 சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி தான் நம்மக்கிட்டேயும் இருக்கும். ஸோ கடையில் இந்த எக்ஸ்ட்ரா இந்த கலர் பவுடர் போடுறதோ, இந்த மாதிரி கலர் பவுடர் போடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், ஸோ உங்கள் வீட்டில் நம்ம எப்படி
மிளகாத்தூள் எது போட்டு எப்படி செய்வோமோ அளவா அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் வீட்டுக்கும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அனுப்புறதா இப்போ நாங்கள் அடுத்து சாப்பிட போகிறோம். அதனால வந்து நாங்கள் ஹைஜீனிக்காக பார்த்து தான் நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டு முறையில் உங்களுக்கு 30 நாள் சாப்பிட்றேன்னு தோணுதுங்களா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்குறேன். NCS Tamil BGM.